சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாள் எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அனைத்திற்கும் ஒரு விடையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்த்தது, நீ கேட்டது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமலேயே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் கேட்பாயோ, என்னென்ன விஷயமெல்லாம் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும் என்று நீ கேட்டாலும் அது உடனுக்குடனே கிடைப்பது போலவே ஏற்பாடுகளை நான் செய்து வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் எல்லாம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் பிரச்சனைகள் இல்லாமல் அற்புதமாக இருக்கும்படியான விஷயங்கள் செய்து தரப்படும். நாளுக்கு நாள் வாழ்வில் எல்லா காலமும் எல்லா நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளையும் அனைத்து விதமான பாரங்களையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் நான் சரி செய்வதற்கான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன். எதையும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு குழப்பாதே. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று ஏக்கங்களோடு இருக்காதே. எது நடந்தாலும் அது உனக்கானதாக சுவாரஸ்யமாக நடக்கும் என்பதை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள். அலட்சியங்களோ பிடிவாதங்களோ எதுவுமே வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதை செய். அதை முழு ஈடுபாட்டோடு செய். அதை விட்டு அடம் பிடிப்பதோ ஒரு விதமான அலட்சியமாக இருப்பதோ அதெல்லாம் வேண்டாம். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் தாண்டி வந்த உனக்கு அதெல்லாம் ஒன்று சாதாரணமான விஷயங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன்னுடைய மனமானது எப்படி இருக்கிறது என்பது வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு புரியும். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் தெரியும். நீ ஒன்றும் கலங்கி நிற்காதே. எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மாறும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்பங்களோடு ஏகப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளோடு காத்திருக்கிறேன். நீ எப்பொழுதுமே யாரை நம்புகிறாயோ இல்லையோ, தெய்வத்தை நம்பு. கூடிய விரைவிலேயே சுபத்துவமான விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கும். காலப்போக்கில் உனக்கே புரியும். நீ போட்ட திட்டங்களை விட இந்த சாய் போடும் திட்டங்கள் மிக மிக பிரகாசமானது என்று வெறுக்காதே. எந்த ஒரு நிலையிலும் எதையோ எப்பொழுதும் பார்த்து வெறுக்காதே. நம்பிக்கை கொண்டால் எல்லாமும் சிறப்பானதாக மாறும். நீ தெய்வத்தின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை கொள். யார் ஒருவன் தெரியுமா எடுத்த உடனேயே தோற்று போவது? முயற்சி செய்யாதவன். அது ஒன்று தெரியும். இன்னொருவன் யார் தெரியுமா வாழ்க்கையில் தோற்று போவது? சொல்கிறேன், அவன்தான் வாழ்க்கையை வெறுப்பவன். என்ன வாழ்க்கை இது? எவ்வளவுதான் கொடுத்தாலும் எவ்வளவுதான் தெய்வம் துணையாக இருந்தாலும் இந்த வெறுப்பு என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால் அவனால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எந்த ஒரு நேரத்திலேயும் அவனால் ஜெயிக்க முடியாது. அவனால் ஒரு சுபத்துவமான ஒரு வாழ்க்கைக்குள் பயணிக்க முடியாது. யதார்த்தமாகவே உன்னை நான் இப்பொழுது சந்தித்தேன். பல நாளாக உன்னிடம் நான் பேச வேண்டும் என்று ஆசையும் உண்டு. ஆனால் எல்லாமும் தட்டி தட்டி போனது. சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது பேசுவோம் என்று காத்து கொண்டே இருந்தேன். கண்டிப்பாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதனால்தான் நான் இப்பொழுது பேசுவது உன்னுடைய காதுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ இப்படி இருப்பாய், நீ இந்த மாதிரி இருப்பாய், உன்னுடைய ஜாதகங்கள் சரியில்லை, உன்னுடைய நேரங்கள் சரியில்லை என்று என்னென்னவோ சொன்னாலும் சரிதான்.
நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன், அதுதான் உன்னுடைய தெய்வம், நீ வழிபடும் தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு தேவையானதை செய்யும் என்பதை. இதுவரைக்கும் பலவிதமான துன்பங்களோடும் பலவிதமான பாரங்களோடும் பலவிதமான மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களோடும் இருந்தாய். இதற்கு பிறகு கஷ்டமா உன்னுடைய வாழ்க்கையிலா என்பதை நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இன்பங்கள் வந்து தானாகவே அமர்ந்துவிடும். இன்பங்கள் என்பதில் இப்பொழுது குறை இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய உறவுகளிலேயே ஏன் ஒரு வசதி இல்லாமல் ஒரு நடுத்தரமாகவே இருக்கிறேன் என்பது. இனிமேல் உன் குடும்பத்திலேயே உன்னுடைய சொந்தத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களும் நீக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை அதிகப்படுத்துவேன். உன்னுடைய வாழ்க்கைக்கான எந்த ஒரு கெட்ட விதமான திட்டங்களும் இனிமேல் என்னிடம் இல்லை. உன்னுடைய கர்மவினை இல்லை. உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. உனக்கான சுவாரஸ்யமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்த தருணங்களும் வரப்போகிறது. இப்படி எல்லாமும் கைகூடி இருக்கும் நேரத்தில் எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? யாருமே இல்லை, எனக்காக ஒரு விஷயத்தை கூட செய்வதற்கு ஆளில்லை என்று நினைப்பவன் தானே கவலைப்பட வேண்டும். உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பதற்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருக்கும் என்னிடம் நீ கோபப்படலாமா? தங்கமான பிள்ளையே, உனக்கு அம்மாவுக்கு அம்மாவாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருக்கிறேன். இப்படி அனைத்து உறவுகளுமாக நான் இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை, இந்த விஷயம் நடக்கவில்லை என்று எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளலாமா? குழப்பிக்கொள்ளக்கூடாது அம்மா. நலங்கள் உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகும், செல்வங்கள் உனக்கானது கிடைத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நீ துளைத்து விட்டோம், திரும்ப கிடைக்காது என்ற ஒரு மனநிலைமையில் இருக்கிறாய். அந்த மனநிலைமையெல்லாம் மாறும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் வந்து சேரும். நான் இருப்பேன் உனக்காக எப்பொழுதும். என்னாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் இருப்பேன். பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான மாற்றங்களையும் உனக்காக கொடுத்து உன்னை ஒவ்வொரு பொழுதிலும் இன்பத்தை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். எல்லாம் நல்லதே நடக்கும். கவலைகள் வேண்டாம். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.